கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த நாளிலுமே கூட நாம ஒரு சிலராக இணையதள வாயிலாக இணைந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்பதற்காக இங்கே தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கார். இந்த ஒரு கூடுகையை கூட நம்ம ஒரு ஜெபத்துடனே ஆரம்பிக்கலாம். நம்மத்திலே தூக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டேனியல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேக்குதா? கேக்குது பிரதர். ஓகே. தாமொருவராய் சாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதரும் ஒருவரும் காணக்கூடாதருமாகிய எங்கள் யாவை நாம் ஒன்றான மெய்தேவனே, இப்பொழுதும் உங்கள் ஒரே பேரன குமாரன் மூலியமாக இந்த சமூகத்தில் வருகிறோம் தேவனே. இது இன்றைய நாளிலும் எங்களை ஒரு சிலராக கூட்டி உமது சத்தியத்தை ஆராயும்படி கொடுத்த நேரத்துக்காக நன்றி தேவனே. இந்த கூடுகையிலும் நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் அனைவரும் இந்த கூடுகையில் உற்சாகமாக கலந்து கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் தாம ஆசீர்வதித்து நடத்தும் தேவனே. மற்றும் இந்த கூடுகைக்கு வரத்தவரை சகோதர சகோதரிக்காக வருவோம் தேவனே. அவர்களும் தடைகள் நீங்கி மீண்டும் இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ள நீர் தாமே ஆசீர்வதித்து நடத்தும் தேவனே. இந்த வகையில் நான் கேட்டதும் கேட்கும் அந்த யாவற்றும் எங்கள் அருமை ரட்சகரும் கண்மலையும் ஜீவதீபதும் குருவும் யூதராஜ் சிங்கமும் ஆகிய இயேசு கிறிஸ்தியனும் கேட்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நம்முடைய 7ஆம் தூதன் சார்லஸ் டேஸ் ரசல் அவர்கள் எழுதிட்ட 5வது வால்யூம், ஸோ அந்த 5th வால்யூம்ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரிய ஆராய்ச்சி வகுப்புகளாக நம்ம ஒரு சில வாரங்களாக தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த ஒரு பெரிய ஆராய்ச்சி வகுப்புகளாக கலந்து செல்லலாம். அதுக்குள்ள நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அனைவரும் உங்களுடைய வீடியோஸை கூட நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே உங்களுடைய வீடியோஸை ஆன் பண்ணிட்டு நீங்க இதுல உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு செஷனை கூட நமக்கு எடுத்தரும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? நல்ல தேவன் அருமையான ஒரு நாள் நம்ம கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த நாளில் கூட நம்ம இந்த ஒரு 5th வால்யூம் நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தட் அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன், தேவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்புவாக்குதல், மனுஷனும் தேவனுக்கும் ஒரு ஒப்புருவாக்குதலை பத்தின ஒரு மாபெரும் சத்தியத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய இந்த பேராகிராஃப்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக நம்ம இந்த ஒரு கடந்த வாரம் நம்ம பார்த்த அந்த பாயிண்ட்ஸை யார் ஷேர் பண்றீங்க? வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்க முடியும் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அப்போதான் நமக்கு தெரியும் யார் எந்த அளவுக்கு கைகளை உயர்த்துறீங்க அப்படின்னு. சிஸ்டர் ரோஸ்லின். சோதனம் பிரதர், கேக்குதுங்களா? கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது கேக்குது. போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2 வகுப்பாரை குறிச்சு பார்த்தோம். ரோமர் 8:12 சபையை குறிச்சு விசேஷ ரட்சிப்பை குறிச்சும் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. 2 வகுப்பாரை குறிச்சு சபைக்குரிய விசேஷ ரட்சிப்பை குறிச்சும் உலக ஜனங்களுடைய ரட்சிப்பை குறிச்சும் வேறுபடுத்தி அதுல சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் பவுல் அதை வேறுபடுத்தி சொல்றாரு. யாரை நோக்கி அவர் திசை திருப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா சபை வகுப்பார, முக்கியமா சபை வகுப்பார குறிச்சு அவர் திசை திருப்புறாரு. அதுல என்னன்னா, சபை வகுப்பார குறிச்சு அதுல அவரோட பாடுகள் பட்டோம்னா நம்ம அந்த மகிமைக்கு பங்கு உள்ளவர்களா இருப்போம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ரோமர் 8:17 அப்புறம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போமா, யாருக்கு பிள்ளையா இருப்போம்,
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏசு இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அப்புறம் வந்து இயேசுனுடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறதுனால நம்ம நீதிமானாக்கப்படுறோம். தேவனுடைய பிள்ளைகளா ஆயிட்டோம்னா இல்ல, கிறிஸ்து மூலியமா நம்ம வந்து எப்படி தேவனுடைய பிள்ளைகளா ஆனோமோ அப்படின்னு பார்த்தோம். நாம் வந்து ஈடுபலியை விசுவாசிக்கிறதுனால நீதிமானமா இல்ல, அவருக்கு நம்ம வந்து அப்ப வந்து தேவனுடைய வித்து வந்து நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல 1 யோவான்ல பார்த்தோம். அப்போ வந்து தேவனுடைய பிள்ளையா எப்படி மாறணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் விசுவாசித்ததுனால கிறிஸ்துவுடைய ஈடுபலி நிமித்தமா நம்ம விசுவாசித்து நீதிமானாக்கப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அர்ப்பணிக்கப்படும் பொழுது நீதிமானாக்கப்பட்டு நம்ம வந்து அர்ப்பணிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள நடக்குது. அப்போ வந்து அது மாத்திரம் இல்ல, பலி செலுத்தும் போது தேவன் வந்து நமக்குள்ள அந்த புது சிருஷ்டிய வைக்கிறாரு. புது சிருஷ்டி வைக்கும் போது நாம வந்து ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுகிறது நமக்குள்ள நடக்குது. அப்போ வந்து புது சிருஷ்டியின் சிந்தை யாருடைய சிந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிதாவுடைய விருப்பமா இருக்குது அது. அப்போ வந்து இது வந்து எப்படி நடக்குதுன்னா, ஆண்டவராலே இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி மூலியமா புது சிருஷ்டியின் கரு நமக்குள்ள வச்சிடுறாரு. இது வந்து சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது என்னன்னா பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் வந்து நம்ம வந்து யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்னா பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம், உலகத்துக்கு பிள்ளை அல்ல அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்தது என்னன்னா கிறிஸ்துவுடன் கூட மகிமையில பங்கு, அந்த வசனம் ஒண்ணு கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வெளிப்படுத்தல் 3:21ல வெளிப்படுத்தல் 3:21 வந்து கிறிஸ்துவோட மகிமையில பங்கு பெற போறோம், நமக்குள்ள பங்கு இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வெளிப்படுத்தல் 3:20 வந்து பிதா வந்து எப்படி அவருக்கு ஒரு சிங்காசனத்தை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு, அது மாதிரி அந்த பங்கு கொடுத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் வந்து நமக்கு அவருக்கு வந்து நமக்கு வந்து அவர் பங்கு பெற அவரோட நம்ம சிங்காசனத்துல உட்காரும்படியாக நம்மளுக்கு அருள் செய்யறார். இந்த வசனத்துல வெளிப்படுத்தல் 3:21ல அது கோட் பண்ணி நம்ம பார்த்தோம். நம்ம மகிமையில பங்கு பெற வேணும்னா நம்ம வந்து அவர் கூட நம்ம பாடுபட்டாதான் அந்த மகிமையில வந்து பங்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மகிமையில வந்து நம்ம பங்கு பெறணும்னா பாடுபட வேணும். எப்படிப்பட்ட பாடெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதான் அவமான நிந்தை இதெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம அதுல வந்து பங்கு பெறுகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அப்படி எப்படிப்பட்ட அவமானம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தேவனை பார்க்கணும், மனுஷனை பார்க்க கூடாது. அப்போ நம்மளுக்கு கொடுக்குற தேவன் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஓட்டத்திலேயே நம்ம போகணும்னா நம்ம வந்து அந்த மகிமையில பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது என்னன்னா தேவனுக்கு வந்து கணக்கு பார்க்க கூடாது. அது வந்து கணக்கு பார்க்க கூடாது. நம்ம தேவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா அதாவது எப்படின்னா தேவனுக்கு பணம், உழைப்பு, நேரம் அதுக்கு நல்லா எக்ஸ்ட்ரீமா அவருக்கு நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தேவன் வந்து தேவனுக்கு வந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா அது வந்து தேவன் வந்து அது எப்படி பார்ப்பாருன்னு பார்த்தோம். அது வந்து அருவருப்பா பார்ப்பாருன்னு போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சபை யாருக்கு வந்து உபத்திரம் வந்து லேசா இருக்கும், யாருக்கு வந்து அது கடினமா காணப்படும் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து சபை வகுப்பாருக்கு வந்து லேசா இருக்கும், திரள் கூட்டத்துக்கு வந்து அது கடினமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து பிதாவாகிய தேவனுக்கு நம்ம வந்து சுதந்திரரா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து கூட உடன் சுதந்திரரா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ சகோதரி அருமையாக நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டாக சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த வாரத்தினுடைய பேராகிராஃப்கள் நம்ம கடந்து போகலாம். இந்த வாரத்தினுடைய பேராகிராஃப் யார் வாசிக்கிறீங்க? இந்த வாரத்தினுடைய பேராகிராஃப் யார் வாசிக்கிறீங்க? சிஸ்டர் கெர்சியா. தேவபுத்திரர் யார் என்று இன்னும் வெளிப்படவில்லை,
உலகம் அவர்களை அறியவில்லை. அவர்களுடைய தலையாகிய கிறிஸ்துவையும் உலகம் அறியாது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தபடி தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தினாலும் உலகம் ஆசீர்வாதமான ஒரு பொற்காலத்தை நோக்கி போகிறதென்று வெகு ஆவலாக அந்த ஆசீர்வாதத்தின் காலத்தை அவர்கள் நிச்சயமற்ற தன்மையோடும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவபுத்திரர் வெளிப்படவும் தேவகுமாரர்களாகிய சபை மகிமைப்படவும் தேவனுடைய நியமனத்தால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நியாய விசாரணை தொடங்கும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் அது அமையும் முறை குறித்தும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளுக்கு காத்திருக்க வேண்டும் என்று தோன்றுவதில்லை. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த ஒரு பேராகிராஃப்ல நம்ம கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கேள்வி, இந்த உலக ஜனங்க யார் இன்னும் வெளிப்படல, யார் இந்த உலக ஜனங்கள் அறிஞ்சிக்கல? கொஸ்டின் புரிஞ்சுச்சுங்களா? யார் இன்னும் வெளிப்படல, யாரை இந்த உலக ஜனங்கள் அறிஞ்சிக்கல? சிஸ்டர் டெய்சி. ஸ்தோத்திரம் பிரதர். சபை இன்னும் வெளிப்படல. அப்புறம் இந்த உலக ஜனங்கள் சபை யாருன்னு அவங்களுக்கு தெரியல, தலையாக கிறிஸ்துவும் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த உலக ஜனங்கள், இப்ப இருக்கிற உலக ஜனங்கள் சபை வகுப்பார் இவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ சபை வகுப்பார் மட்டும் இல்லை, கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தியும் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியல. ஸோ அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் சபை வகுப்பாரையும் கிறிஸ்துவையும் சரியா அறிஞ்சிக்காதனால எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? கொஸ்டின் புரிஞ்சுச்சிங்களா? நான் பேச கேக்குதுங்களா? எனக்கு எல்லாம் சைலண்டா இருக்குதுனால. ஓகே. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சபை வாய்ப்புக்கு ஓடிட்டு இருக்கிறோம். நம்மள இந்த உலக ஜனங்கள் நம்ம எல்லாம் சபை வாய்ப்புக்கு ஓடிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு ரட்சிப்பு வாங்கி கொடுக்க தான் ஓடிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு தெரியும், தெரியாதுன்னு தெரியும். தெரியாததுனால நம்மளை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படி ட்ரீட் பண்ணாங்க? யார் சொல்ல? சிஸ்டர் டெய்சி, அடுத்து அஜய், அடுத்து சிஸ்டர் ரோஸ்லி. பிரதர், அவங்க பிரசவ வேதனை படுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நம்ம எப்படி இருப்போம் சொல்லி அவங்க ரொம்ப உலக கவலை ஜாஸ்தியா இருக்கு, பிரசவ வேதனை படுறாங்க. ஓகே சிஸ்டர், ஆக்சுவலா நான் கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரல. நான் என்ன கேட்டேன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பிரதர் அஜய் ஷேர் பண்றீங்களா? அவங்களுக்கு கண்ணுக்கு நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு பைத்தியக்காரனை போலவும் எப்படி சொல்றதுன்னா, இந்த உலகத்துல விட்டு வேற ஒரு டைரக்ஷன்ல அவங்க ஏதோ ஒரு தனி போக்குல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. வெரி குட் பிரதர், தேங்க்யூ. சிஸ்டர் ரோஸ்லி. அவங்க பிரதர் தவறான உபதேசத்துல இவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு இதுவா பாப்பாங்க பிரதர். சூப்பர் சிஸ்டர். ஸோ அப்படி பிரதர் அஜய் சிஸ்டர் ரோஸ்லின்னு சொன்ன மாதிரி இந்த உலக ஜனங்களுக்கு யாரை பத்தி தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபைக்கு ஓடிட்டு இருக்கிற அந்த வாய்ப்பு ஓடிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பத்தி தெரியாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாது. ஆனா யார் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உலக ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூலமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து த்ரூ சபை மூலமா இந்த உலக ஜனங்களை மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் வேலையை செய்ய போறாங்க இவங்க தான் அப்படின்னு என்ன பண்ணாது, அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால நம்ம வாழ்ற வாழ்க்கை இவங்களை பாவத்திலிருந்து வெளியெடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாதனால நம்மளை எப்படிதான் ட்ரீட் பண்றான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கேட்டா ஆக்சுவலா நம்ம என்ன பலி ஆகிறோம், என்ன பலியாக நம்ம மாறிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி. அப்படின்னா என்ன பாவ நிவாரண பலி? பாவ நிவாரண பலின்னு சொல்றீங்க, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் யார் சொல்றீங்க?
அந்த 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 பலியினுடைய தாற்பயம் என்ன? யார் சொல்றீங்க? சின் ஆஃபரிங் அப்படின்னா யாருடைய சின் ஆஃபர் பண்ண போறோம்? நிறைய வீடியோஸ் இன்னைக்கு ஆஃப்ல இருக்கு, என்னன்னு தெரியல. பிரதர் ராஜேஷ், அந்த பேரில் நம்ம பார்த்தோம்னா சின் ஆஃபரிங் நம்ம சொல்றோம். ஸோ சின் ஆஃபரிங்கிறது நம்ம எப்போ கான்சென்ட்ரேட் பண்றோமோ நம்மளுடைய அந்த மனுஷீக ஜீவனை மனுஷீக ரைட்ஸை கொண்டுட்டு நம்ம ஒரு புது சிருஷ்டியா வாழும் பொழுது அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம சபையா வாழ்றோம், நம்ம போறோம். அப்போ அந்த பலி நம்ம செலுத்துறது யாருக்குன்னா உலக ஜனங்களுடைய அவங்களுடைய பாவ நிவர்த்தி ஆகுறதுக்காக தான் நம்ம இங்க அந்த வாழ்க்கைய நம்ம மைண்ட் அளவுல நம்ம அதை ரெனியூ பண்ணி அதை நம்ம வெளிப்படுத்தி அங்க காட்டுறோம். வெரி குட், வெரி குட். அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை யாருடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு என்பது நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல. நம்முடைய பாவங்கள் ஆதாம் மூலம் வந்த பாவங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மன்னிச்சிட்டார் ரேன்சம் மூலமா. அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்கு சில 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 தண்டனைகளை தேவன் கொடுப்பார். தண்டனை மீன்ஸ் சில சிக்ஷைகளை தேவன் கொடுப்பார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிக்ஷைகள் தேவன் கொடுப்பாரு. அந்த சிக்ஷையின் மூலமா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 சரியான ஒரு கேரக்டர் காமிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஆனா இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணதுல இருந்து நம்முடைய வாழ்க்கை ஏன் புது சிசுன்னு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம செலுத்துற பலி பாவ நிவாரண பலின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காகலாம் வாழ்க்கை வாழல. பின்னாடி உலக ஜனங்கள் கிட்ட இருக்கிற அந்த பாவத்தை வெளியே எடுக்கணும், நிவர்த்தி செய்யணும். பாவத்தை நிவர்த்தி செய்யணும். யாருடைய பாவத்தை? உலக ஜனோடைய பாவத்தை. ஏன்னா ஃபுல்லா உலக ஜனோட மைண்ட்ல ஃபுல் பாவம் இருக்குது. அந்த பாவத்தை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான உன்னதமான ஊழியத்தை நம்ம செய்ய போறோம் கிங்டம்ல. அந்த ஊழியத்தை செய்யணும்னா பூமியிலிருந்து செய்ய முடியாது. அது எங்க தான் செய்ய முடியும்? மகிமையிலிருந்து அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆசீர்வாதமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மகிமையில போய் செய்யறதுதான். அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்ய போறவங்க மகிமையில போய் சேரணும்னா ஈஸியா போய் சேர்ந்துட முடியுமா? சேர முடியாது. அதுக்கு இப்போ ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருத்தர் அந்த ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறவங்க கேரக்டர் காமிச்சு கிறிஸ்து மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறிச்சாதான் அங்க போக முடியும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்வதற்காக பாவத்தை உலக ஜனங்கள் இருந்து நிவர்த்தி போடக்கூடிய அந்த ஊழியத்தை செய்வதற்காக இப்ப பலியாயினுக்கிறோம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் பாவ நிவாரண பலி. பிரதர் சொன்ன மாதிரி. ஸோ அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இது யாருடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய போறது? உலக ஜனங்களுடைய பாவத்தை. உலக ஜனங்கள் சொல்றதை விட யோசிச்சு பார்க்கலாம். சென்னையில எடுத்துக்கங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம கார்ல போகும்போது, பைக்ல போகும்போது, நடந்து போகும்போது, பஸ்ல போகும்போது நம்ம சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா? ஆபீஸ்ல, வீட்டுல, ரிலேட்டிவ்ஸ் மத்தியில நம்ம சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் உலக ஜனங்கள். கரெக்டா? அவங்க பிளட் ரிலேஷன் தான் இருந்தா கூட அவங்க உலக ஜனங்கள் தான். அந்த கேட்டர் தான் அவங்க. அப்படின்னா அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழியத்தை நம்ம பின்னாடி செய்ய போறோம். அப்படின்னா அவங்க அந்த அந்த ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய நம்ம அவங்க மத்தியில டிராவல் பண்ணி போகும்போது, அவங்க மத்தியில வாழ்க்கை வாழும்போது நம்மளை பார்த்து ஒருவேளை உதாரணத்துக்கு நம்ம தான் அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழியத்தை செய்ய போறோம் தெளிவா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நம்மளை எப்படி பார்ப்பாங்க இந்த உலகத்துல? ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சிச்சு, எல்லாம் உலக ஜனம் தெரிஞ்சு இவங்க எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறதால நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக தாங்க இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மள கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. வெரி குட். நம்மள கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அதே நேரத்துல நமக்கு எல்லா விதத்திலும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கரெக்டா? ஆனா அப்படி புது சிருஷ்டி வளரக்கூடாது. தேவன் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எந்த ஜனங்களுக்கு நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்யறோமோ அதே ஜனங்கள் மூலமா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை, அவமானம், துன்பம் இதெல்லாம் வரும். கரெக்டா? அப்படி வரும்போது நம்ம கேரக்டர் காமிக்கிறோம் பாத்தீங்களா? அது ஏன் அப்படி பண்றார் தேவன்? உலகத்தார் மூலமா நம்ம அதிகப்படியா நம்ம வெளியில இருக்கிற உலகத்தார் மூலமா நமக்கு வருது இல்லைங்களா? இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நம்முடைய பழைய மனுஷன் மூலமும் நமக்கு வரக்கூடிய சோதனை நம்ம ஜெயிக்கணும்.
உலகத்துல இருக்கிற ஜனங்கள் மூலம் வரக்கூடிய அந்த ஒரு ட்ரையல்ஸை நம்ம ஜெயிக்கணும். அப்படி இந்த இந்த ஜெயிக்கிறது மூலமா, இந்த இந்த கேரக்டர் காமிக்கிறது மூலமா என்ன ஃபியூச்சர் நம்ம அவங்க செய்யக்கூடிய விஷயத்தோட ஜாயின் ஆயிருக்கு. கேட்க கேள்வி புரிஞ்சுச்சிங்களா சிஸ்டர் ரோஸ்லி? சிஸ்டர் ரோஸ்லி, அதாவது நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி வந்து டெவலப் ஆகுறதுக்காக இது வந்து இந்த காரியம் வந்து இந்த உபத்திரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு, புது சிருஷ்டி நம்மளுக்குள்ள வளர்த்துறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குது பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அவங்க அப்படி காரணமா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி அவங்க காரணமா இருக்கிறது நமக்கு என்ன லேர்ன் பண்ண வைக்குது சிஸ்டர் மலர்? பிரதர், இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு வந்து சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரோ, அதே போல சபையாக நம்ம வந்து உலக மக்களுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்மளோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை காட்டுறோம். இது முக்கியமானது என்ன ஹைலைட்னா கீழ்ப்படிதலை ஹைலைட் பண்ண பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இன்னும் எக்ஸாக்ட் ஆன்சர் வரல. நான் கேட்ட கேள்வி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலக ஜனங்கள் தான் நம்மளை வந்து ரெடி பண்ணுறாங்க மீன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரகிள், உபத்திரம், ட்ரையல்ஸ் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா? ஆஃபீஸில், வீட்டில், சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நமக்கு ட்ரையல்ஸ் வருதா இல்லைங்களா? இப்படி வருதுன்னு மூலமாக நம்ம ஒரு கேரக்டர் காமிக்கிறோம் இல்லையா? அந்த கேரக்டர் மூலமாக எது எது வளருது, அதன் மூலம் அவங்க மேலே என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபியூச்சரில். சிஸ்டர் நிவியா. பிரதர், இப்படி ட்ரையல்ஸ் வர்றதுனால நமக்கு வந்து சகிப்புத்தன்மை, பொறுமை அதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கு. பின்னாடி வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரையல்ஸ்குள்ள எல்லாம் போயிருப்போம். சோ நம்ம சபையாகும் போது வந்து அந்த ட்ரையல்ஸ்குள்ள போறவங்கள வந்து இப்ப இன்கேஸ் வந்து பரிதாபத்தோட பாக்குறதுக்கோ அந்த 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 கேரக்டர்ஸ் வளர்றதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வண்டர்ஃபுல் சிஸ்டர். ஸோ ஏன் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் இப்போ யார் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களோ, இப்போ யார் நமக்கு உபத்திரம் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரெடி பண்ண போகிறோம். அதானே நம்முடைய டாஸ்க்கு, அதானே சின் ஆஃபரிங். அப்படின்னா இப்போ அவங்கள நேசிக்காம இப்போ அவங்கள வெறுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க நம்மளை ரெடி பண்ணுறாங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸில் ரொம்ப நமக்கு ட்ரையல்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன நினச்சிட வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, சே ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவங்க நம்மளை ரெடி பண்ணுறாங்க ஃபியூச்சரில் அந்த ஒரு க்ளோரியல் நீங்கள் போய் உக்காண்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த புது சிருஷ்டியை வளர்க்குறதுக்கு இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. அப்படின்னா அப்படிதான் பார்க்கணும். நம்ம ஆஃபீஸில் உதாரணத்துக்கு ஒரு நமக்கு சத்தியத்தில் இல்லாத ஒரு கணவன் இருக்கிறார், சத்தியத்தில் இல்லாத ஒரு மனைவி இருக்கிறாங்க, இல்லை பிள்ளைகள் இருக்கிறாங்க, இல்லை சொந்தம் இருக்கிறாங்க, இல்லை நம்ம சுற்றி பழைய சர்ச் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம சுற்றி நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க இருக்கிறான். அப்படின்னா அவங்களாம் சில டார்ச்சர் பண்ணுறது, சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, சில உபத்திரம் கொடுக்கறது நம்மளை புது சிருஷ்டி வழக்கத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ஏன் ரெடி பண்ணுறாங்க? சீக்கிரம் நீங்கள் சபையாயிட்டு சீக்கிரம் எங்களை வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஒரு கிங்டமில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, டியூன் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா அதை டியூனிங்காக எடுத்துக்கணுமே தவிர அவங்க மேலே கோவப்படுறதுலையோ, அவங்க மேலே எரிச்சல் படுறதுலையோ, அவங்க மேலே வருத்தப்படுறதுலையோ ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே இல்லைண்ணா. அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்த்தா மட்டும் தான் நம்மளுடைய புது சிருஷ்டி அதிகமான்றது என்ன பண்ணுறது வளரும். கரெக்டா? ஸோ அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வி அப்படின்னா இந்த உலக ஜனங்கள் இப்போ சபை வகுப்பார் போயிட்டு பின்னாடி நம்ம இந்த உலக ஜனங்கள் கூடியம் பண்ண போறாங்க. அப்படின்னா இந்த உலக ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாங்கன்னு யாருக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் தேவன், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? எந்த வசனம் கோட் பண்ணியிருக்கார் பிரதர்? சிஸ்டர் கரோலின். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்களா? கேக்குது.
இதுல வந்து நம்மளுக்கு யாருக்கு கொடுத்திருக்காரு வாக்குத்தத்தம்னா ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்காரு. எப்படின்னா ஜெனசிஸ்ல வந்து 12:1-2 சொல்றாரு. இது ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவரை கூப்பிடும் போது அதுல வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா அந்த ஒரு வாக்குத்தத்துக்குரிய வசனம் என்ன வேர்டு, எந்த வார்த்தை ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்துல 3 விதமான வகுப்பாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல உலக ஜனங்கள் கிடைக்கிற அந்த வாக்குத்தத்தினுடைய வார்த்தையின் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பின்னாடி பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலக ஜனங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? யார் சொல்றீங்க? கொஸ்டின் புரியுதுங்களா நான் கேட்கறது? பிரதர் சவுண்ட் போய் வருது, கிளியரா கேட்கல பிரதர். 1 செகண்ட் சிஸ்டர். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது பிரதர். ஓகே. என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கு இல்லைங்களா? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்துல உலக ஜனங்களுக்கு வாங்கக்கூடிய வாக்குத்தத்தினுடைய வார்த்தை என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, அதன் மூலமா இந்த உலக ஜனங்கள் பின்னாடி கிடைக்கக்கூடிய பின்னாடி எதை நோக்கி இந்த உலக ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க? பிரதர் அஜய், இதுல பிரதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆபிரகாமுக்கு அதை கொடுக்கார அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்ல உன்னுடைய வித்தில் வந்து இந்த ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் தி எர்த் வில் பி பிளஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த கடைசியில் அந்த தேர்டு. இதை நோக்கி தான் வந்து உலக ஜனங்கள் அங்க வந்து அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில வந்து அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து அதை பண்றாங்க. வெரி குட் தேங்க்யூ. ஸோ அப்படின்னா இங்க வந்து உலக ஜனங்கள் எல்லாருமே எந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, எந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ்ல, அந்த வாக்குத்தத்தத்துல உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் இருக்கும் வசனம். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா யாருக்குள்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல். ஸோ இந்த சந்ததிக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சகல ஜாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, ஆல்ரெடி மறிச்சவங்க எல்லாருமே. ஸோ இந்த உலக ஜனங்கள் எல்லாருமே ஆபிரகாம் கிட்ட சொன்ன இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? எதிர்பார்த்து தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் போயின்னு இருக்கிறாங்களா அப்படின்னு எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? சிஸ்டர் கரோல். இல்ல பிரதர், அவங்க இதை நோக்கி போல, அவங்க ஒரு நிச்சயத்தன் இல்லாத தன்மையில தான் இருக்கிறாங்க பிரதர் அவங்க. வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஆனா வசனத்தில் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார் தேவன். ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தெளிவா சொல்லிட்டாரு, சகல ஜாதிகளும் ஆசீர்வாதம் வாங்கிக்க போறாங்கன்னு. ஆனா ஜனங்கள் காலம் போயிட்டே இருக்குது, ஜனங்கள் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா எதை நோக்கி போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எதிர்கொண்டு போயிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை, அதை பத்தின எந்த ஒரு நாலேஜும் இல்லை. நம்ம இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஆனா இருந்துட்டாலும், அவங்களுக்கு தெரியாம இருந்துட்டாலும், அவங்க நாலேஜ் இல்லாம இருந்துட்டாலும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் அந்த உலக ஜனங்கள்லாம் பண்றாங்க போயிட்டு இருக்காங்க பார்க்கணும். ஸோ அப்படின்னா இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய குமாரர்கள், அதாவது சபை வகுப்பாரை குறிச்சு இந்த உலகம் எதெல்லாம் அறியாம இருக்கிறாங்க? இந்த உலக ஜனங்கள் சபை வகுப்பாரை பத்தி என்ன தெரியாம இருக்கிறாங்க? யார் சொல்றீங்க? क्वेश्चन புரிஞ்சுங்களா? கேக்குதா சிஸ்டர்? பிரதர் சிஸ்டர் அமுதா அஜித்.
பிரதர் ஆயிரத்து அரசாட்சியை குறித்து அதனுடைய அமைப்பை குறித்தும் அறியாமல் இருக்கிறாங்க பிரதர். வெரி குட் வெரி குட் பிரதர். ஸோ அப்படின்னா இந்த உலக ஜனங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பத்தின ஒரு நாலேஜும் இல்லை. அதே நேரத்துல சபை வகுப்பார் மகிமையில் போயிட்டு ஒரு தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த ராஜரீக வகுப்பாரோட ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டு மகிமைக்கு போயிட்டு ஒரு 1000 வருஷம் அரசாட்சியில அவங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க கொடுக்க போறாங்க. பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு வழி நடத்த போறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை குறித்து ஒரு அறிவு இருக்குதா, நாலேஜ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லை. அப்படியே இப்போ என்னுடைய கேள்வி இந்த உலக ஜனங்கள் 1000 வருஷத்துல மகிமை அடைஞ்ச சபை இந்த மனுக்குலத்துக்கு 1000 வருஷத்துல என்ன பிளஸிங் கொடுக்க போறாங்க? அது பிரதர் கொடுக்கல, பட் அடிஷனல் கொஸ்டினா கேட்டேன். சிஸ்டர் டேசி. பிரதர் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு, அந்த ஆசீர்வாதம் அவங்க பெறுவாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. பட் இப்போ நான் கேட்கறது வந்து கொஞ்சம் எலாபரேட்டான பதில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை மகிமை அடைஞ்சிட்டு பின்னாடி இப்போ உலக ஜனங்களுக்கு தெளிவா தெரியுது, எதுவுமே தெரியல. என்ன தெரியலன்னு பார்த்தீங்கன்னா எந்த தேவபுத்திரர்கள் வெளிப்படணும், சபை வெளிப்படணும், அவங்க தேவனுடைய மகிமையான சபை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த சபை வெளிப்படணும். பட் இந்த ஒரு நாலேஜ் எல்லாம் யாருக்கு இல்லை? உலக ஜனங்கள் இல்லை. இந்த மகிமை அடைகிற சபை ராஜாக்களா அந்த ஆசாரியர்களா போய் அந்த 1000 இயர்ஸ்ல கிங்டம்ல போய் உட்கார போறாங்க. உட்காரவங்க அரசாட்சி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யாரு கொடுக்க போறாங்க? உலக ஜனங்கள் கொடுக்க போறாங்க. கரெக்டா? சோ இந்த ஒரு விஷயத்த உலக ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப என்னோட கேள்வி, சபை வகுப்பார் இந்த உலக ஜனங்களுக்கு எப்படி எதன் மூலம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாங்க? எப்படி அதை செய்ய போறாங்க சபை வகுப்பார் உலக ஜனங்களுக்கு? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் 1000 இயர்ஸ்ல? அதை சொல்லுங்க. சிஸ்டர் டேசி. பிரதர் முற்பிதாக்கள் மூலமா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அது மூலியமா அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஓகே சிஸ்டர், நான் கேட்டிருக்கு சபை வகுப்பார் கேட்கிறேன். புரியல பிரதர். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்போ சபை மகிமை அடைஞ்சிருவாங்க இல்லையா? 140,000 போயிடுவாங்க இல்லையா சபை வகுப்பார்? மகிமை அடைஞ்சு கிறிஸ்துவோட போயிட்டதுக்கு அப்புறமா திரள் கூட்டம் மகாபுரம் முடிஞ்சிடும், ஃபினிஷ் ஆயிடுன்னு வச்சுக்கங்க. அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ரெசரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும், உயிர்த்தேர்தல் ஸ்டார்ட் ஆயிடும். உயிர்த்தேர்தல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் யாரு? இப்ப இருக்கிற உலக ஜனங்கள் உயிர்த்தேர்ந்து வரப்போறாங்க. அப்படி உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய ஜனங்களை எப்படி சபை வகுப்பார் வழி நடத்த போறாங்க? எப்படி அவங்களுக்கு பிளஸிங் வாங்கி கொடுக்க போறாங்க? என்னென்ன பிளஸிங் அவங்களுக்கு கிடைக்கும் உலக ஜனங்களுக்கு? அந்த ப்ராசஸ் கேட்கிறேன். உயிர்த்தேர்தலுக்கு அப்புறமா எப்படி உலக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு மேல இருந்து சபை வகுப்பார் கைட் பண்ண போறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ண போறாங்கன்னு கேட்கிறேன். ராஜாக்கள் பிரதர் நான் ட்ரை பண்றேன். ஆசாரியர்கள் மூலியமா ராஜாக்கள் மூலியமா அவங்க அவங்கள வழி நடத்துவாங்க பிரதர். சிஸ்டர், ராஜாக்கள் ஆசாரியர்கள் யார்? சபை வாய்ப்பு அவங்கதான். அதான் நான் கேட்கிறேன். ஆசாரியர்கள் ராஜாக்களுமா இருக்கிற சபை வகுப்பார் தான் இந்த ஊழியத்தை பண்ண போறாங்க. என்னோட கேள்வி, இப்ப உலக உயிர் இப்பதான் நம்ம சபை வகுப்பார் தானே. இப்ப நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணலாம். இப்ப நம்மளாம் எதுக்கு போக விரும்பிட்டு இருக்கிறோம்? சர்ச் கிளாஸ் ஆகிற விரும்பிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப சர்ச் கிளாஸ் ஆயிட்டோம். உலக ஜன உயிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோம் நம்ம? உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு
வர்றதுக்கு என்ன செய்ய போறோம்? மகிமையில இருந்துட்டு 1000 இயர்ஸ்ல என்ன பண்ண போறோம்? நம்முடைய வேலை என்ன? ட்ரெயின் சார் பண்ணது. கைகளை உயர்த்துங்க சிஸ்டர். பிரதர் அஜய், அடுத்து பிரதர் அமுதா அஜித். அதாவது எல்லாம் அந்த உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவும் சபையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த உயிர்த்தெழுது உலகம் ஜனங்கள் வரும்பொழுது ஒரு மீடியேட்டர்ஷிப்பா இருப்பாங்க. யாருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கும் உலக ஜனங்கள், இவங்க 2 பேருக்கும் கிறிஸ்துவும் சபையும் ஒரு மீடியேட்டரா இருப்பாங்க. ஒரு சூழ்நிலைகளும் இப்போ நம்ம எப்படி கடந்து போறோமோ அந்த மாதிரி எப்படி கிறிஸ்து நமக்கு உதவி செய்யறாரோ அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ஒரு இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு மைண்டை மாத்திக்கிறதுக்கு அவங்க தேவனோட மறுபடியும் அந்த தொடர்பை கொண்டு வரத்துக்கு அவங்க முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கு நம்ம உதவி செஞ்சு அப்போ நம்ம இப்போ கத்துக்கிட்டதை அங்க நம்ம வெளிப்படையா எல்லாருக்கும் ஒருதான் நம்ம அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மீடியேட்டரா இருக்கும். தேங்க்யூ பிரதர், வெரி குட் வெரி குட். ஸோ அப்படின்னா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் என்ன மைண்டோட தான் வரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய சிந்தையோட தான் வரப்போறாங்க. கரெக்டா? உயிர் தேர்ந்து வரும்போது என்ன மைண்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. பாடி புதுசு, சிந்தை பழைசு. கரெக்டா? அப்படின்னா இப்ப இந்த பழைய சிந்தை இருக்கக்கூடிய இவங்கள அவங்களுக்குள்ள புது சிந்தை உருவாகணும். புது சிந்தை நம்முடைய புது சிருஷ்டி இல்லை, அந்த பூமியில் இருக்கிற உலக ஜனங்களுக்கு நல்ல மைண்ட் உருவாகணும். அந்த மைண்ட் உருவாயிட்டு அந்த மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டு அதுதான் கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்ம சொல்றோம் உலக ஜனங்கள். அப்படி வரக்கூடிய உலக ஜனங்கள் கடைசியில பிளஸிங் வாங்கிக்கணும். இப்படின்னா உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் பழைய சிந்தியோட வர்றவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண போறோம்? அது பிரதர் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ஒருத்தர் கோபம், எரிச்சல், பொறாம, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேட்டிம சிந்தியோட ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க, வராங்க இல்லையா? உலகத்துல இருக்கலாம் இந்த மைண்டோட நிற்பாங்க நிறைய. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மேட்டிமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், இதெல்லாம் சுபாவத்தையும் வெளியெடுக்கணும். அவங்க வெளியெடுக்கணும்னா இப்ப அதுதான் பாவம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. இப்போ புது சரீரம், பழைய சிந்தை, பாவ சிந்தை. இப்ப இந்த பாவ சிந்தைய வெளியே எடுக்கக்கூடிய ஊழியம் தான் யார் செய்ய போகுது? சபை வகுப்பார். பாவ நிவாரணம் அப்படின்னா மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுக்கணும். அப்படி ஜனங்களுடைய பாவத்தை, பாவத்தைன்றதை விட பாவ சிந்தைய வெளியே எடுக்கணும் இல்லைங்களா? எடுக்கணும்னா எப்படி உலக ஜனங்கள் வெளியே எடுத்து போட முடியும் அவங்களால? சபை வகுப்பர் அந்த ஊழியத்தை செய்ய போறாங்க, எப்படி வெளியே எடுத்து போட முடியும் அவங்களால? எதன் மூலம் வெளியே எடுத்து போட முடியும்? சிஸ்டர் கரோலின். பிரதர், இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 ப்ராசஸ் இருக்கு சிஸ்டர். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீகல் ப்ராசஸ். மனுஷன் ஆதாம் மூலியமாக பெற்றுக்கொள்றான். அந்த பாவ அவன் செய்ததுனால ஆதாம் மூலியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியில பெற்றுக்கொள்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கலி, மாரலி அவங்களுக்கு அந்த மைண்ட் உடனே அவங்க பழைய நிலைமைக்கு வரமாட்டாங்க. கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்க வருவாங்க. அது செகண்ட் ஸ்டேஜ். அவங்க அப்படிதான் அவங்க வருவாங்க தவிர எடுத்த உடனே அவங்க உடனே அந்த பாவம் உடனே அவங்க விட்டு போவாது. ஏன்னா அவங்க பழைய அந்த சிந்தையில தான் இருக்கிறாங்க. எடுத்து உயிர்த்தெழுந்த உடனே அவங்களுக்கு அந்த வந்துராது. ஃபர்ஸ்ட் அவங்க பாவம் மட்டும் தான் அங்க வாஷ் அவுட் ஆகும். ஏன்னா ஆதாமுடைய விழுகை இயேசு கிறிஸ்துவோட ரான்சம்ல தான் அது முடியும். செகண்ட் ப்ராசஸ் எப்படின்னா அது லீகல் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அது மென்டலி, பிசிக்கலி அவங்களுக்கு போகணும்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ப்ராசஸ் வழியாக போவாங்க. வெரி குட் சிஸ்டர். ஸோ அந்த பாயிண்ட் தான் இப்போ மென்டலி, மாரலி, பிசிக்கலி, அதாவது மன ரீதியாகவும் சரீரத்தின் ரீதியாகவும் சிந்தையில அவங்களுக்கு கூட அந்த பாவ சிந்தையை வெளியே எடுக்கணும் இல்லைங்களா? இதைதான் நம்ம ஊழியத்தை செய்ய போறோம். ஒருவேளை சபை வகுப்போம் நம்ம ஆயிட்டோம்னா இந்த ஊழியத்தை நம்ம பண்ண போறோம் உலக ஜனங்கள். அப்படி செய்யக்கூடிய உலக ஜனங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஊழியம் செய்யும் போது வெளியே எடுக்கிறோம் இல்லைங்களா? வெளியே எடுக்கணும்னா ஒரு சிந்தையில வெளியே எடுக்கணும்னா எது உள்ள போனோம் அந்த டைம்ல உலக ஜனங்களுக்கு? பிரதர் கார்த்திக். அவங்களுக்கு இதான் யாரு,
கிறிஸ்து யாரு, அதுக்கப்புறம் சத்தியம் அவங்களுக்குள்ள போகணும். வெரி குட் பிரதர். சோ அந்த தேவனை பத்தி அவங்க முழுமையா அறிஞ்சிட்டு அத, ஏன்னா இன்னும் அவங்க உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரதர் கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது, சொல்லுங்க. ஏன்னா அவங்க இன்னமும் தேவன் அவருடைய தன்மைகள், அவருடைய குணலட்சணங்கள் பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கல. கிறிஸ்துவை பத்தியும் அவங்க அவருடைய ஈடுபலியினுடைய விஷயத்தையும் அவங்களுக்கு இன்னும் பூரணமா அவங்களுக்கு தெரியப்படல. இன்னும் சத்தியத்தை குறித்து அவங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு நிலைக்கு வருவாங்க பிரதர், பூரணமான. வெரி குட் பிரதர். அப்படின்னா இப்ப இந்த உலக ஜனங்கள் ஒரு சரியான ஒரு சிந்தையா உருவாகணும் அப்படின்னா, பழைய சுபாவம் அவங்களுடைய மைண்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கப்படணும்னா உள்ளுக்குள்ள எது போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூத், சத்தியம் உள்ள போக 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 தான் பழைய சிந்தை வெளியே வரும். கரெக்டா? இதே ப்ராசஸ் தான் நமக்கும். பட் நம்ம புது சிஸ்டோட சிந்தை உள்ள இருக்கு. இந்த புது சிந்தை வளரணும்னா சத்தியம் உள்ள போக 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 பழைய சிந்தை என்ன பண்ணுறது அழியும். ஸோ இது ஒரு ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நடக்கிற ப்ராசஸ். ஆனா இதே பேட்டர்ன் ஆனா ஸ்பிரிட் பிகாட்டர்லாம் ஆகுறதுல உலக ஜனங்கள். ஆனா அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய சிந்தைக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கான ஒரு சிந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு சத்தியம் என்ன பண்ணுறது கொடுக்கப்படுது. அந்த ஒரு ஊழியத்தை யார் செய்ய போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 144,000 பேர் அந்த ஊழியத்தை செய்ய போறாங்க. இப்போ உலக ஜனங்களுக்கு, உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து அந்த மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தமான ஒரு சிந்தைய சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுக்கிறோம். அப்படின்னா எதை கொடுக்கணும்? அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும். அப்படின்னா அந்த புது உடன்படிக்கை தான் அந்த டைம்ல இருக்கு. 1000 இயர்ஸ்ல எந்த உடன்படிக்கை இருக்கும் போது? புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கைக்குரிய சத்தியத்தை உலக ஜனங்கள் கேட்டு பழைய சுபாவத்தை நம்ம பார்த்தோன்னா வெளியெடுக்கணும். இந்த 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 சுபாவ மாற்றம் இருக்கு பாத்தீங்களா 1000 இயர்ஸ்ல உலக ஜனங்களுக்கு. இது ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னா, இந்த சுபாவம் நடக்கும்போது, இந்த சுபாவ மாற்றம் உலகத்தில் நடக்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கொஞ்சம் பிராக்டிகல் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். உயிர் தெரிந்துட்டா வந்துட்டாங்க, சாத்தான் இல்லை, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இல்லை, அவங்கள விழ வைக்கிறதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. ஆனா அவங்கள ஸ்ட்ரகிள் பண்றதே எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய சிந்தை. அப்படின்னு அந்த பழைய சிந்தையில் இருக்க அந்த ஜனங்க இந்த சுபாவ மாற்றத்தை 1000 இயர்ஸ்ல பண்ணும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எந்த மாதிரி ஃபீல் இருக்கும்? எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும்? யார் சொல்றீங்க? சிஸ்டர் ரோஸ்லி. அதாவது பிரதர், இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம அறிஞ்சுக்காத போயிட்டுமே அப்படி ஒரு மைண்ட் இருக்கும் பிரதர் அவங்களுக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அடிஷனலா வேற கரோலின், அடுத்த சிஸ்டர் டெய்சி. சிஸ்டர் கரோலின். இல்ல பிரதர், இது ஆக்சுவலா ட்ரை தான் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க உலகத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பாவ சிந்தை இருக்கும். அவங்க அதிலே பிராக்டிஸ் ஆயிருப்பாங்க. அந்த பிராக்டிஸ் அப்படியே அங்க அந்த சிந்தை அப்படியே இருக்கிறதுனால அவங்களால இயேசு கிறிஸ்துவோட அவங்க சொல்றது அந்த சத்தியம் உள்ள போகும்போது அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கும். என்னன்னா இவ்வளோ சத்தியம் அங்க இருக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, நாங்க அதை கேட்கலையே என்ற அந்த ஃபீல், அந்த கில்ட்டி கான்சியஸ் அவங்களை அங்க பிக் பண்ணும். அப்போ அதை உணர்றதுக்கு அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் டெய்சி. பிரதர், அவங்க கீழ்ப்படியாமையில இருக்கிறதுனால அவங்க பிரசவ வேதனைப்படுவாங்க. இல்ல சிஸ்டர், நான் இங்க கேட்டுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் அவங்களுடைய மைண்டை மாத்த ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அப்படி மாத்த ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு கேட்கிறேன். எவ்வளவு போராட்டம் இருக்கும் அவங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அந்த சுபாவ மாற்றத்தை பண்ணும்போது எப்படி அவங்களுக்குள்ள ஃபீல் இருக்கும்? சிஸ்டர் மலர். பிரதர், எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவன் நமக்காக ஒருத்தரை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்காக அமைச்சிருந்தாங்க. அவர் நம்ம கூட தான் இருந்தாரு. ஆனா அவரை வந்து நம்ம இவ்ளோ வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அவரை நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணுவாங்க பிரதர். தேங்க்யூ. பட் இன்னும் எக்ஸாக்ட் ஆன்சர் வரல. எங்க சகோதரிகள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஆரம்ப ஸ்டேஜில் உண்மையான தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, யாரெல்லாம் சபை ஆகியிருக்கிறாங்க, நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிச்சு அவங்க தான் நம்மளை கைட் பண்ணுறாங்கன்றத ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ட்ரூத் கொடுப்பார் இல்லையா, கொடுக்கும்போது அந்த ட்ரூத்தை கேட்கும்போது இம்மீடியட்டாக கீழ்ப்படிய முடியுமா என்பதை கீழ்ப்படிய முடியாது, டஃப் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த அந்த கீழ்ப்படிலான்னு நினைக்கும் போது கீழ்ப்படியாம இருக்குன்ற ஒரு சில சுபாவம் அவங்கள வந்து நெருக்கும் இல்லைங்களா? தெரிஞ்சிருந்தா ட்ரூத்துன்னு கீழ்ப்படி முடியல. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த அந்த வியூவை நம்ம கேட்குறோம். பிரதர் அஜய். பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இது ஸ்டார்டிங்ல அவங்க வந்து தேவனோட கிருபையா புரிஞ்சுப்பாங்க. ஆனா இது போக போக அந்த 1000 இயர்ஸ்ல அவங்க மெயினா என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு பாவமான சிந்தை, இந்த ஒரு இதை வளர்த்தது அவங்கதான் இந்த உலகத்துல இருக்கும் போது. இத அவங்க வந்து எந்த ஏதாவது சாத்தானும் இல்ல, விழுந்து போன தேவ தூதர்களும் இல்லை, எந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையே இல்லை. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு யார் எதிரா இருப்பாங்கன்னா அவங்க வளர்த்த அந்த சிந்தையே தான் அவங்களுக்கு எதிரா இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு அவங்க வந்து அது ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்றதுக்கு ஒரு சான்சஸ். வண்டர்ஃபுல் பாயிண்ட் பிரதர், வெரி குட். ஸோ அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அப்படியே நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு சுபாவத்தில் உலக ஜனங்கள் வரப்போறாங்க. பட் அவங்களுக்கு வர போராட்டம் பூமிக்குரிய விஷயத்துல வரக்கூடிய அந்த ஒரு நித்தியஜனம் வாங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கைக்காக போராடுவாங்க. ஆனால் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். அப்போ ஈஸியாக புரிய நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம தேவோட சத்தியம் கேட்குறோம் வாரம் வாரம், கரெக்டா? கேட்டோன்னு நமக்கு என்ன தோணுது, கீழ்ப்படியணும்னு தோணுது. என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெரியும் பொறாமப்படக்கூடாதுன்னு தெரியும், தீமை பேசக்கூடாதுன்னு தெரியும், அதே மாதிரி பெருமைப்படக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் நல்லா சத்தியத்தை உள் வாங்குறோம். ஆனா போயிட்டு என்ன பண்ணிடுறோம், திடீர்னு யாராச்சும் நம்ம கூட இருக்கிற சகோதரி எக்ஸ்ட்ரீமோ தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு அவளை பார்த்தோன்னு பொறாம வந்துடுது. திடீர்னு நம்ம ஏதாச்சும் தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமா செஞ்சுட்டுனா டக்குன்னு நமக்கு மைண்ட் வந்து நம்ம மேட்டிமே வந்துடுது. அது வந்தோம் நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஏன்னா இந்த ஒரு மோசமான சுபாவம் வந்து என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுன்னே தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பிரதர் இந்த சுபாவத்தை மாற்றிக்கிறேன்னு, ஆனால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கே அசிங்கமாக இருக்குது நான் பண்ணிட்டு இருக்கிறது. நான் நினச்சி பார்த்தா எனக்கே ஃபீல் ஆகுது, ஏன் தான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. தோணுதா இல்லைங்களா நமக்கு? எல்லாரும் அமைதியை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரதர் உங்களுக்கு மட்டும் தான் தோணுதா அப்படின்னு தோணுதா இல்லைங்களா? ட்ரூத்தை கேட்டோன்னு இம்மீடியட் கீழ்ப்படின்னு மனசு இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த ஒரு நம்முடைய பழைய சுபாவம் அது கீழ்ப்படியாத மாதிரி தடுக்குது. கஷ்டமா இருக்குது நமக்கு. ஒரு தெளிந்த சிந்தையோட போய் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நமக்கே நம்மளை நினைச்சு சில நேரத்துல வருத்தமா இருக்குது. என்ன இவ்வளோ மோசமான சுபாவத்தெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறோமே, தேவனுக்காக கீழ்ப்படி நினைக்கும் போது இவ்வளோ போராட்டமா இருக்குது. இந்த ஒரு மைண்டு நம்ம ஒண்ணு யோசிக்கணும், தேவன சத்தியத்தை யோசிக்கலாம்னு போனா வேற ஒண்ணு யோசிக்குது. அப்படி அந்த அளவுக்கு இருக்கு. இதே மாதிரிதான் யாருக்கு இருக்கோ, உலகங்கள் இருக்குமா இருக்காதுங்களா? சத்தியத்தை கேட்ட உடனே கீழ்ப்படியணும்னு தோணும், கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா போராட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதன் மூலமா? சாத்தான் இல்ல, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இல்ல, அவங்க வளர்த்து வச்ச மைண்டே. உதாரணத்துக்கு இது எப்படி சொல்லலாம், உதாரணத்துக்கு உலக ஜனங்கள் வந்து அந்த சத்தியத்தை கேட்டோன்னே கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அப்படி ஆரம்பிக்கும் போது சில போராட்டங்கள் வரல. எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? ப்ராக்டிக்கல் நம்மளுடைய அனுபவத்துல வச்சு உலக ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு போராட்டங்கள் இருக்கும் அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க சிஸ்டர் கரோலின்? நம்மளை பத்தி சொல்ல வேண்டாம், உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல பிரதர், நான் ட்ரை பண்றேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வர்ற பிரச்சனை இது ஆக்சுவலா. அதனாலதான் நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலா சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நாங்க உலகத்துல இருக்கும்போது இந்த கிளென்லினஸ் பத்தி ரொம்ப அதிகமா விரும்புவோம். மத்தவங்க யாராவது செய்யலாமா நமக்கு இரிட்டேஷன் இதெல்லாம் வரும்.
சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கும் அப்படிதான் இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சுத்தமா இருப்பாங்க, டிசிப்ளின் அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கும் போது மத்தவங்க யாராவது செய்யாத போது நம்மளுக்கு அது இரிட்டேஷன் வரும். அதனால மேற்கொள்ள முடியாத பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில குரூப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்கும்போது உதாரணத்துக்கு உலகங்கள் உயிர்த்தேர்ந்து வந்தாலும் ட்ரூத் கிடைக்கும் இல்லைங்களா? கிடைச்சோன்னே கீழ்ப்படிவாங்கல்ல. கீழ்ப்படிஞ்சோடனே ஒருவேளை அவருக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா பெருமைப்பட்டு ரொம்ப வளர்ந்துருக்கிறார் பழைய சுபாவத்துலலாம். ட்ரூத்தை கேட்டு அவன் கீழ்ப்படியும் போது அவருக்கு என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? சே, மற்றவங்களாம் நம்ம தான் என்ன பண்றோம், உடனே கேட்ட சத்தியத்தை கீழ்ப்படுகிற பத்தியா அப்படின்னு எல்லாரோட நம்ம தான் பெஸ்ட்னு மைண்டுக்கு வருமா வராதுங்களா? உடனே என்ன பண்ணுங்க அது அவரு உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன பண்ணக்கூடாது, இதுல பெருமைப்படக்கூடாது, பெருமைப்பட்டோம்னா நம்மளுடைய காலி அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். இப்பனா அவனு அதே மாதிரி உதாரணத்துக்கு அவங்க வந்து கேட்ட சத்தியத்தை கீழ்ப்படிறதுக்குள்ள இன்னொருத்தர் கீழ்ப்படிஞ்சான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒபே பண்றாருன்னா உடனே நான் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஆல்ரெடி பொறாமப்பட்டு வளர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டக்குன்னு பொறாம வரும். ஆனா உடனே அவங்களுக்கு ஃபீல் ஆகும், நம்ம எங்க இருக்கிறோம், பழைய சுபாவத்தில் இல்லை, பழைய உலகத்தில் இல்லை, இது ஒரு புது கிங்டம், இதுல இந்த மாதிரி சுபாவம்லாம் வரக்கூடாதுன்னு தெரியும். டக்குன்னு வரும் பாத்தீங்களா? அப்ப இவங்களுக்கே அதை பத்தி நினைச்சா ஃபீல் பண்ணுவோம், சே நம்ம ஏன் இவங்களை பார்த்து பொறாம பண்ணணும், நம்மளும் சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், நமக்கு இந்த மாதிரி பொறாமன்ற ஒரு கேரக்டர் வருதே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆக என்ன பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சு அதெல்லாம் அவங்க வளர்த்துருக்காங்க அது எல்லாத்தையும் ரெடி பண்ணவங்க. அவங்களோட சிந்தையை நான் வந்து அழுக்கெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து நான் வந்து வெளியே வீசணும். வெளியே வீசிட்டு புது சிந்தையோட ரெடி ஆகணும். இந்த ப்ராசஸ் உலக ஜனங்கள் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? சிஸ்டர் வேற யாருன்னா கை தூப்பீங்க பாக்குறேன். எவ்வளவு காலம் எடுத்துப்பாங்க? உதாரணத்துக்கு சிஸ்டர் டெய்சி. பிரதர் அவங்க 100 இயர்ஸ், ஒவ்வொருத்தரும் 100 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ சிஸ்டர் சொன்னதுல ஒரு கேள்வி, அப்படி 100 இயர்ஸ்க்கு அப்புறமா பர்ஃபெக்ட் ஆயிடுவாங்களா அப்படின்னா எப்படி? இப்போ சிஸ்டர் சொன்ன அந்த 100 இயர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்வளோ காலம் அவங்க போவாங்க? 100 இயர்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கும்? ஏன் 100 இயர்ஸ் அப்படின்றது யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றவங்க தான் நீங்க கைகளை வச்சுக்கிட்டே கேட்ட கேள்வி புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் அந்த பழைய சுபாவத்தை மாத்திக்கிறதுக்கு சிஸ்டர் சொன்னாங்க 100 இயர்ஸ் தேவைப்படும். பட் 100 இயர்ஸ்ல அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ஆயிடுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா 100 இயர்ஸ்ன்றது ஏன், 100 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி அவங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வருது, அந்த ஒரு ப்ராசஸ எப்படி இருக்குன்றது யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? சிஸ்டர் டெய்சி. பிரதர் நான் ட்ரை பண்றேன். அந்த 100 இயர்ஸ்ல அவங்க வந்து தேவன் கொடுக்குற அந்த டைமிங்ல அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணணும். அத கீழ்ப்படிதல்ல அவங்க அத கீழ்ப்படிஞ்சு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் அவங்க வந்து 8th டே அவங்க வந்து அந்த லிட்டில் சீசன்ல போக முடியும். சிஸ்டர் சாரி சிஸ்டர், அது 100 இயர்ஸ் இல்ல. ஸோ 100 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸ்க்குள்ள ஒரு பார்ட் 100 இயர்ஸ். அது தானும் நேரம் லிட்டில் சீசன் போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ், அதுக்கப்புறம் பல வருஷங்கள் இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லிட்டில் சீசனுக்குள்ள அவங்க போவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் யார் சொல்றீங்க? யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் எப்படி அவங்க சுபாவத்தை மாற்றத்தை நடக்குது? 100 இயர்ஸ் அப்படின்றது எதுக்கான ஒரு டெஸ்ட்? 100 இயர்ஸ் கடந்து போயிட்டதுக்கு அப்புறமா எப்படி இருப்பாங்க? பட் ஃபைனலா எப்போ அவங்க அந்த சுபாவத்தை அடைஞ்சிருவாங்க? யார் சொல்றீங்க?
4 minutes more. Brother Ajay. பிரதர் அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க சத்தியம் கேட்ட ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தருக்கும் ஒரு 100 இயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அந்த சத்தியத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்து அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு 100 இயர்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க நடந்துட்டாங்கன்னா அடுத்த 100 இயர்ஸ் வந்து அப்படியே அது வந்து அந்த 1000 ஆண்டு அரசாட்சி அந்த கடைசி இது முடிகிற வரைக்கும் அந்த ஒரு 100 இயர்ஸும் அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க கேரக்டர் ஃபுல்லா டெவலப் பண்ணி கடைசியில அந்த ஒரு தேர்ட் ஹார்வெஸ்ட் வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கிறதுல அதுல தேவன் கிறிஸ்து வந்து பிரிக்கிறாரு. ரைட் சைட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து பிதாவுடைய அந்த ஒரு லைக் என்ன லிட்டில் சீசனுக்குள்ள அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க 2ஆம் மரணத்துக்கு போறாங்க. அந்த லிட்டில் சீசன்ல கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு. அவங்க வந்து அவர் டெஸ்ட் பண்றாரு. பிதாவாகிய தேவன் லிட்டில் சீசன்ல இருக்கிற அந்த வெள்ளாடு செம்மறியாடை வந்து டெஸ்ட் பண்றாரு. அதுல அவங்க கேரக்டர் காட்டி அவங்க வெளியே வரவங்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவன் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர் சொன்னது எல்லாரும் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ பிரதர் சொன்னது 100 இயர்ஸ் சொல்றாரு பார்த்தீங்களா? ஸோ அது ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி நம்ம பார்க்கணும்னா, இப்போ உலக ஜனம் உயிர்த்தெழுந்து வருவாங்க இல்லையா? உயிர்த்தெழுந்தல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, எப்போ யார் இந்த புது உடன்படிக்கையை ஏத்துக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் யார் ஏத்துப்பாங்க? யூதர்கள். அடுத்து யார் ஏத்துப்பாங்க? புறஜாதி ஜனங்கள். ஸோ அதுக்கப்புறம் யார் ஏத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள். ஸோ ஏத்துப்பாங்க. எப்போ அவங்க புது உடன்படிக்கை அக்செப்ட் பண்றாங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு 100 இயர்ஸ் டைம். புரிஞ்சிச்சு? புது கிங்டம் புது கிங்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல இருந்து அக்செப்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொருத்துக்கும் 100 வருஷம் கொடுக்கப்படும். அப்படின்னா உதாரணத்துக்கு உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, எவ்வளவு நாள் இந்த உயிர்த்தெழுதல் போகும்? அப்படியே ஆயிட்டே இருக்குமா? 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கும் போதுன்னு இல்லை. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எவ்வளவு நாள் எந்திரிச்சுப்பாங்க? அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா நமக்கு தெரியும், அது பேட்சா தான் எந்திரிச்சு வரப்போறாங்க. பேட்சா மீன்ஸ் யார் ஃபர்ஸ்ட் புது உடன்படிக்கை அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க மரிச்ச ஜனங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த பேட்ச் நம்ம பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுக்கும். ஒரு ராங் கருத்து இருக்குது, ஒரு தவறான ஒரு கருத்து. பட் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அப்படிதான் நம்ம பிலீவ் பண்ணியிருந்தோம், அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் உயிர்த்தெழுதல் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கடைசி யார் மரிச்சாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்து வருவாரு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்து வரும். அப்படியே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி இவங்க அவங்கள பார்ப்பாங்க, இவங்க அவங்கள பார்ப்பாங்க. கடைசி யார் உயிர்த்தெழுந்து வருவார்? சிஸ்டர் கரோலி? ஆதாம். யார் உயிர்த்தெழுந்து வருவார்? மெல்கி. ஆபேல் தான் பிரதர் வருவாருன்னு சொல்லுவாங்க. ஆபேல் ஆக்சுவலா அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு முன்னாடி. எப்படி கடைசியா சாகரம் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சுப்பாங்க. அப்படியே பின்னாடி பண்ணி போயிட்டே இருக்கும்போது கடைசி எல்லாரும் பார்ப்பாங்க எங்க ஆபேல் வருவாரு. கடைசி அவர் தான் ஃபர்ஸ்ட் யார் மரிச்சாரோ அவர் தான் கடைசி உயிர்த்தெழுந்து வரணும்னு ஒரு கருத்து இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ மரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க அப்படின்னா கடைசியா யாரு உயிர்த்தெழுந்து வருவாரு? ஃபர்ஸ்ட் யார் மரிச்சாரோ அவரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் மரிச்சது? ஆபேல் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு வச்சிருந்தோம்னா ஆபேல் முற்பிதாவா இல்லையா? ஆபிரகாம் ஆபேல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் முற்பிதாக்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற முற்பிதாக்கள் லிஸ்ட்ல ஆபேல் வருவாருன்னா அப்ப எப்பயோ வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் முற்பிதாக்கள் லிஸ்ட்ல யார் தான் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபேல் தான் லிஸ்ட்ல இருப்பார். ஸோ அப்படின்னா திங்க் பண்ணி பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முற்பிதாக்கள், பைபிள் இருக்கிற முற்பிதாக்கள் எல்லாம் லிஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ எந்திரிச்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா திரவணுக்குட்ட போயிட்டதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடும். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. ஆபிரகாம், டேனியல், டேவிட் எல்லாரும் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடும் அவங்களுக்கு. அப்படின்னா அந்த லிஸ்ட்ல யாரு இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆபேல் இருக்கிறாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எந்திரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றது? இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஏத்துப்பாங்க முற்பிதாக்களுடைய மூலமா நியூ காவனன்ட்டை.
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள் ஏத்துக்க போறாங்க. அப்படின்னா எப்படி வர்றதுன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் போறதுல எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு புது உடன்படிக்கை கிறிஸ்து ராஜ்யத்தை ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஆல்ரெடி மரிச்சிருவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, ரிக்வஸ்ட் வைப்பாங்க தேவன் கிட்ட. தேவனே, இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னோட அப்பா அம்மா இவங்க இறந்துட்டாங்க, ஸோ அவங்க இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். இவங்க தேவனுக்கு ரிக்வஸ்ட் வைக்கும்போது அவங்க உயிர்த்து வந்து வருவாங்க. அவங்க வந்து அந்த ஒரு ராஜ்யத்தை டேஸ்ட் பண்ண உடனே அவங்க ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க மிஸ் பண்ணவங்க, அவங்களே எழுப்புவாங்க. அப்படி எந்திரிச்சு வருவாங்களே தவிர இது அப்படியே கடைசியிலேருந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியெல்லாம் போகாது. ஸோ உயிரோடு எழுந்துச்சுங்க அவங்க தேவனுக்காக ரிக்வஸ்ட் பண்ண அப்படியே உயிர் தருவாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். வெள்ளாடு செம்மறியாடு ஊமையில சொல்லுவாரு, நான் சிறையில இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. எந்த சிறையில் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் மரண சிறையில் இருக்கிற அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களை வெளியே எடுக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ரிக்வஸ்ட் தேவன் அவங்களுக்கு பிளஸ்ஸிங்கை பார்க்குறாச்சா. எந்த மாதிரி ஒரு மைண்டு பாருங்க உங்களுக்கு. இந்த புது உடன்படிக்கைக்குள்ள எல்லாரும் வரணுன்ற ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அதை என்கரேஜ் பண்ண வரோம் தேவன். அதை அவங்களுக்கு அவங்க கிட்ட பார்க்குற அந்த வாஞ்சியை பார்த்து அவங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுப்பாருமா பின்னாடி. ஸோ இதெல்லாம் கவுண்ட்ல எடுக்கிறார் தேவன். ஸோ இந்த மாதிரி தான் ரிசரக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படி உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய ஜனங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் உயிர்த்தேர்ந்து வந்துட்டு உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். இப்போ நேற்று ஒருத்தர் உயிர்த்தேர்ந்துருப்பார், இன்னைக்கு ஒருத்தர் உயிர்த்தேர்ந்துருப்பார், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் உயிர்த்தேர்ந்து வரான்னு வச்சுக்கங்க. இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு 100 வருஷம் டைம். அந்த 100 வருஷத்துக்குள்ளார அவங்க என்ன காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புது உடன்படிக்கைய வரக்கூடிய சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறேன்னு மைண்டு ஒப்பு கொடுக்கணும். மைண்ட்ல ஒப்பு கொடுக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், அர்ப்பணிக்கணும் 100 வருஷத்துக்குள்ள. ஆனா 100 இயர்ஸ்ல அவங்க தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் இந்த புது உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கலையோ அந்த 100 இயர்ஸ்ல காலி, செகண்ட் டெத். அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்துட்டாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க, மைண்ட் அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் ஃபுல்லா மைண்ட் நான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகல. அவங்களுக்கு தான் 2874 வரைக்கும் டைம், 2874 வரைக்கும் டைம். அப்படின்னா 100 பிரிச்சுன்னு போக மாட்டாரு. ஸோ உயிர் தேர்ந்ததுலேருந்து 100 வருஷம் அவங்க டைமு. ஏறக்குறைய ஒரு ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யார் யார் வந்து மைண்டை மாற்றிக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதில் தப்பிச்சு வரவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச்லேயே செகண்ட் எடுத்து போயிடும் ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் வரவங்க தான் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2874 வரைக்கும் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, மைண்ட் அளவில் ஒப்பு கொடுக்குறாங்க மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு. மாற்றிக்கணும் ஒப்பு கொடுத்தவங்க 2874 வரைக்கும் அவங்கள மாற்றிக்கிறது ட்ரை பண்ணிட்டே வருவாங்க. 2874 கடைசியாக வரும்போது அவங்க மாறிட்டு இருக்கணும் மைண்ட் ஃபுல்லாக. அப்படி ஒரு வேளை மாறலன்னா அங்கே ஒரு பேட்ச் காலி. இடையில சில பேட்ச் எல்லாம் காலி ஆகும். அது 100 இல்லை, ஃபர்ஸ்ட் 100 பேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்க 2874 வரைக்கும் டெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. முடிச்சதுக்கு அப்புறமா 2874க்கு அப்புறமா வர்ற பேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃபெக்ட் கண்டிஷன். யார் மாதிரி ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன். பட் ஆதாம் மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த ஆதாம் மாதிரி நன்மை தீமை அறியாமல் இருக்க மாட்டாங்க. நன்மை தீமையோட ஃபுல் நாலேஜ் இருக்கும். ஆனால் அந்த டைம்ல அந்த ஒரு 2874க்கு அப்புறமா வந்தவங்க எதுல மாட்டுவான்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சீசன்ல. அப்போதான் சாத்தானை கழட்டி விடுவார். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். அப்படின்னா வெள்ளாடு செம்மறியாடு பதில் சொல்லுவாங்க. வெள்ளாடு செம்மறியாடோட செப்பரேஷன் எங்கே முடிஞ்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா 2874 முடிஞ்சிருது. 1000 இயர்ஸ்க்குள்ளார பேட்சா காலியாவது வெள்ளாடு வகுப்பார். 2874க்கு அப்புறம் உள்ள போறது லிட்டில் சீசனுக்கு உள்ள போறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா செம்மறியாட வகுப்பார். ஆனால் டெஸ்ட் செம்மறியாட வகுப்பார் தான் லிட்டில் சீசன்ல. அங்கே போயெல்லாம் செப்பரேஷன்ஸ் எல்லாம் இல்லை. எது வெள்ளாடு செம்மறியாடு செப்பரேஷன் அங்கே இல்லை. 2874 முடிஞ்சு. ஆனால் 2874க்கு அப்புறம் வெள்ளாடு செம்மறியாடு மட்டும் தான் இருக்கு. செம்மறியாடுல சாத்தான் பேச்சு போறவங்க கேட்கறவங்க கேட்காதவங்களுடைய குரூப் செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த டைம்ல யார் நிரூபிக்கிறாங்களோ, யார் கேரக்டர் காமிக்கிறாங்களோ, யார் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாலும் அவங்க தான் யுகாயுகத்துக்குள்ள என்டர் ஆவாங்க. ஸோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலக ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு டெஸ்ட் இருக்குன்னு. அவன் நினைச்சுன்னுக்குறோம் உலகத்துல உயிர்த்தெந்து வந்துடலாம், உலகத்துல உயிர்த்தெந்து வந்துடலாம். நம்ம சிம்பிளா சொல்லிடுவாங்க தெரியுங்களா, ட்ரூத் கேட்குறோம் எல்லாருமே. பிரதர் இது ரொம்ப டஃப் ஆகுது, இடுக்குமான பாதை, நான் உலகத்துல உயிர்த்தெந்து வந்துடுறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் சாதாரண டெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அதுக்கு இங்க இருக்கிற டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா இங்க நம்ம 30-40 வருஷத்துலேயே முடிஞ்சிடும் நம்ம லைஃப் கரெக்டா. ஆனா அங்க ஏறக்குறைய நான் 1140 வருஷம் போயிடுச்சு. ஏறக்குறைய 800 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஆனா நமக்கு
ஒரு 30-40 இயர்ஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் டெஸ்ட்டு. இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் உலக ஜனங்களுக்கு செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிமையிலிருந்து சபை வகுப்பார். அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். இந்த உலக ஜனங்களுக்கே இந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்ய போறோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேரக்டர் காமிக்கணும், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்கள் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்து தேவன் தாம் நம்ம அனைவரும் ஆசிரியர் போறாங்க. ஆமென். சகோதரருக்கு நன்றி. ஸோ இன்றும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் அநேக சத்திய வார்த்தைகளை கூட நம்ம கேட்பதற்கு சகோதரர் மூலமாக தேவன் கிருபை பாராட்டினார். ஸோ சகோதர சகோதரிகள் அனைவரும் இணைந்து மிகவும் உற்சாகத்துடன் கூட பிரதர் கேட்ட கேள்விக்கு பதில்கள் வந்து நல்லா சொன்னீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கூட இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் இதில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான கருத்தை கூட வைக்கிறோம். ஸோ கேட்ட சத்தியங்களையும் தியானித்த காரியங்களையும் குறித்து கூட நம்முடைய அனுதின ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கலாம். நம்முடைய பர்சனல் ஸ்டடீஸ்ல கூட இது குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து இதனுடைய கண்டினியூஷனை தொடர்ந்து கேட்கலாம். ஸோ இன்றும் கூட நடக்கக்கூடிய இந்த ஒரு ஜூம் வாயிலாக நடக்கக்கூடிய இந்த ஒரு கூடுகைக்கு முடிவு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இறைவன் இனிய கீதங்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் மெல்கி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இறைவன் கீதங்கள் ஜூன் 25. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. யூதா 3ஆம் வசனம். இதற்கான விளக்கம்: சில நேரங்களில் சத்தியத்தை குறித்து வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பெருமை பாராட்டாமல் சத்தியத்தின்படி அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுத்த இந்த விசுவாசத்தின் மேல் பெருமை கொள்ளவோ பொறாமை கொள்ளவோ கூடாது. இவற்றுக்கு காரணம் சுயநலமே. எனது கருத்துதான் சிறந்தது என்ற எண்ணம் எப்பொழுதும் எழக்கூடாது. சொந்த கருத்துகளுக்கு இடம் தரக்கூடாது. தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியையும் சத்தியம் என்ன போதிக்கிறது என்பதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமே மிகுதியாக இருக்க வேண்டும். நாக்கை அடக்கி ஆள வேண்டுமே தவிர அதன் இஷ்டத்திற்கு விட்டுவிடக்கூடாது. நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். சகோதர சிநேகத்துடனும் அன்புடனும் சாந்த குணத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா சாந்த குணத்துடனும் நடந்து கொண்டோமே ஆனால் கோபம், வெறுப்பு, பகை, சச்சரவுகள் தோன்றாது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, அதற்காக விசேஷ வண்ணமாக ஜெபிக்கவும் வேண்டும். ஆமென். சகோதரருக்கு நன்றி. ஸோ இந்த ஒரு இணையதள வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆராய்ச்சி வகுப்பின் முடிவுக்காக நம்மத்திலே இந்த ஒரு ஜெபத்தை கூட எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அஜய் அவர்களை நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே இந்த ஒரு கூடுகையிலே அப்பா எங்களை ஒருத்தரும் அங்கமாய் அழைத்து ஆண்டவரை உங்களுடைய சத்திய பாடத்தை தேவனே எங்களுக்கு அளித்ததற்காக நன்றி. ஆண்டவரை கேட்ட சத்தியம் இந்த பெரியன் டிஸ்கஷன்ல ஆண்டவரை ஒரு சகோதர சகோதரிகளாய் நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவரை இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய இந்த ஒரு கடைசி காலத்திலே பாதமாய் ஆண்டவரை இருந்து எங்களுடைய ஜீவ பலியை தேவனே நாங்கள் செலுத்தவும், அதை நாங்கள் என்ன காரியத்திற்காக நாங்கள் அதை இங்கே வாழ்கிறோமோ உலக ஜனங்களுக்காக தேவனே கேட்ட சத்தியத்தின்படி எப்படியாக நாங்கள் எங்களுடைய சிந்தையை மாற்றி இங்கே எங்கள் ஆண்டவரை ஜீவனை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படியாக தேவனை உங்களுடைய பரிசுத்தாவின் பலத்தாலே எங்களை பலப்படுத்தும். இந்த ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரருக்கு நன்றி. கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். பிளஸிங் சிஸ்டர்ஸ். இணையதளத்தில் இணைந்திருக்கிற அனைத்து இணையதளத்தில்